ஹாய் கைஸ், நான் தான் பரதலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. இதுதான் நான் வாங்கின பெண் குதிரை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நான் வாங்கின பெண் குதிரை. இங்கிலீஷும் காட்டியவாடு மிக்ஸு குதிரை. டபுள் ஒன் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இந்த குதிரை நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சரி, இந்த வீடியோவில் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். 40,000க்கு நான் வாங்கினேன் இந்த குதிரை. 4 வயசு குதிரைக்கு, 4 பல், 3.5 வயசு 4 வயசு இருக்கும். 4 வயசுனே நாங்கள் வச்சுக்கலாம். குதிரைக்கு வந்து நானே வந்து கொட்டாய் போடலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஓலை கொட்டாய் போடலாம் அப்படின்னு. அது அந்த இடத்துல போடுறதுக்கு வந்து 15,000 கேட்டாங்க. அந்த டைமிங் என்கிட்ட காசு இல்லை. சரி ரைட் அப்படின்னு சொல்லி நானே வந்து வீட்டில் கொஞ்சம் கொம்புங்க இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அங்கே வந்து அவங்க டெரஸில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட வாங்கி அப்புறமா இங்கே தார்பை போரா அப்படி வச்சு என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நானே வந்து ஒன் சைடாக இறக்கி இந்த மாதிரி வெயிலுக்காக நான் கட்டி வச்சுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கிறனால கட்டிகிட்டு இருந்தேன். முதல்ல வந்து நான் கேனெல்லாம் வைக்கல அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் கேனெல்லாம் ரெடி பண்ணேன் குதிரை சாப்பிட்றதுக்கு. பட் இந்த மாதிரி வச்சது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா பாருங்கள், பசங்க வந்து அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பசங்க யாரும் தொல்லை கொடுக்குறதில்ல. இப்போ வேறு ஏரியாவிலேருந்து நமாஸ்க்கு முன்னாடி மசூதி இருக்கிறனால வராங்க. வந்து குதிரை கடிச்சு தலையில் அடிபட்டுருக்கு. ஸோ அது பார்த்து ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. குதிரை வந்து என்கிட்ட இந்த மாதிரி எகிரி விளாடும். மார்னிங் வந்து வெளியே எடுத்துன்னு வந்துட்டேன்னா, வெளியே எடுத்துன்னு வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் இது பண்ணேன்னா விளாடும். இவர் தான் எங்கள் மாமா. அவர் வீட்டாண்ட தான் அங்கே கட்டி வச்சுருக்கேன். இது மசூதி பக்கத்தில். அங்கே பாருங்கள், சும்மா இந்த மாதிரி கால் தூக்கி விளாடும். அதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, சும்மா நில்லுனே இருக்கிறனால அது ஓடும். நான் வந்து கண்டினியூஸாக குதிரைனா ஓடின்னு தான் இருக்கணும். அது பறந்ததே ஓடுறதுக்கு தான். அது வந்து ஓடினே இருக்கும். இது மார்னிங் இந்த மாதிரி இந்த சைடில் நைட்டெல்லாம் அடிக்கிறாங்க. ஐ மீன் ஈவினிங் அப்புறமா அங்கே கட்டி வச்சுருந்தா பசங்க சத்தாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் நான் வந்து இருக்கிறவங்கக்கிட்ட நான் கேட்டு இங்கே கட்டிக்கிறேன். அது குதிரை இங்கே இருக்கும். இது வந்து எங்கள் மாமா வந்து வேணும்னு அதுக்கு சேட்டை பண்ணினே இருப்பார். அவருக்கு சேர்க்குறதே இல்லை, யாருக்கும் சேர்க்குறது இல்லை என்னை தவிர. அதுக்காக அவர் வந்து வேணும்னு கைரெத்துன்னு அதுக்கு இது பண்ணின்னு இருப்பார். ஆனால் ரொம்ப நல்ல குதிரை. இப்போ ரம்ஜான் இருக்கிறனால நான் வந்து வாங்கி, ரம்ஜான் வந்துச்சு, சரி நானும் உட்காந்து ரைட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நோம்பில் இருப்பேன், அதை வச்சுன்னு ரைடிங்கும் பண்ணின்னு இருக்க முடியாது அப்படின்னு பண்ணலை. இதுக்கப்புறமா ரைடிங் பண்ணணும் அப்படின்னு தான் இது பண்ணேன். ரம்ஜான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். குதிரை வந்து ரொம்ப வந்து அடமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டாமினேட் பண்ணுது. அதனால் வந்து குதிரைக்கு வந்து இது பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கூப்பிட்டு நேராக போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து திடீர்னு எனக்கே வந்து காது திருப்பி வந்து இப்படின்னு மிரட்டுற மாதிரி வருது. அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக தான் போகணும். இப்போ பாருங்கள், நான் டச் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சைலண்ட் ஆகிடுச்சு. காயம் கூட வந்து நல்லா காஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. நான் அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டு இது பண்ணேன், நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பசங்களையும் நான் வந்து யார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா நான் குதிரை ஜாட்டி வச்சுன்னு இருக்கிறேன், அதுலேயே நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன தான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் பசங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது கட்டி வச்சுருந்தாலும் சும்மா சத்தாய்க்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒன்று செட்டப் பண்ணேன். எல்லாம் க்ளோசிங் பண்ணிடலாம், பேக் சைடெல்லாம். இது பைலட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் பைலட் வந்து நான் தெரிஞ்சவங்கக்கிட்ட லோடு இது பண்ணும்போது கம்பெனிஸ் இங்கே ஆம்பூர்லனா லெதர் கம்பெனிஸ் இருக்குது, அங்கே இது கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், புதுசாக யாருன்னா ஆளுங்க வந்தால் எட்டி ஒதிக்கும். அது வந்து உஷார் காமிக்கிறது. இதுதான் காது திருப்பி பாருங்கள் யார் அப்படின்னு பார்த்து இது பண்ணுது. நான் அப்படின்னு திருந்த உடனே நார்மலாக சாப்பிட்டுன்னு இருக்குது. நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், அது சாப்பிட்டுன்னு இருக்க குதிரை. பாருங்கள், பின்னாடி இங்கே தான் கொஞ்சம் ஓப்பனில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு தார்பை தான் வாங்கினேன் 600 கொடுத்து. மிச்சது வந்து அது நானே வந்து வச்சுன்னு அந்த வீட்டில் இருந்துச்சு. அது வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வாங்கினு வந்து இன்னும் கீழே க்ளோஸ் பண்ணோம். அந்த சைடும் நான் க்ளோஸ் பண்ணணும். என் குதிரை என்னென்னா உள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து அது நிற்கிற இடத்துல வந்து பாத்ரூம் போகிறதில்ல. அது தள்ளி போயிட்டு தான் தனியாக தான் சைடில் தான் போகுது. அது ஒன்று எனக்கு வந்து நிறைய வேலை கொடுக்குறதில்ல. இது குதிரை வந்து இந்த மாதிரி இப்போது மேய்க்கிறதுக்கு விட்டுறேன். நல்லா வந்து பில்லெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஈவினிங் அப்புறமா நான் வந்து இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மழை காலம் வந்துச்சு, நிறைய மழை இருக்குது. அதெல்லாம் நான் வந்து குதிரைக்கு வந்து பூசா, கோதுமை, மக்காச்சோளத்தோடு அது வந்து மிக்ஸ் பண்ணி நான் அது ஈவினிங்கில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் காலம் இருக்கிறனால மோஸ்ட்லி அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அது கொஞ்சம் மருந்து நானே வந்து செஞ்சுருக்கேன். அது என்ன மருந்து கூட நான் சொல்கிறேன். கோல்டு ஆகிடுச்சுன்னா நான் வந்து குதிரைக்கு வந்து அந்த மாதிரி அந்த மருந்து வந்து பல்சரி கடையில் வாங்கி நான் அதெல்லாம் பீஸ் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அதுவும் மிக்ஸ் பண்ணி நான் அதிலே வந்து கொடுத்துட்டு வந்துருக்கேன் குதிரைக்கு. கோல்டு ஆகிடும் அப்படின்னால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒரு ஸ்பூன் வந்து அந்த மருந்தை வந்து அந்த பூசா அதிலே மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லம் இல்லைங்களா, அதுவும் அதில் போட்டுறேன். அது அப்படியே சாப்பிட்டுன்னு அது இருக்குது குதிரை. நல்லா வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது குதிரை. இப்போ வந்து ரைடிங் ஸ்டார்ட் பண்ணணும். அது ரைடிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.